நல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. கைகூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. மீண்டுமாய் கீழ்ப்படிதலோடு எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, காண்பவரே உம்மை ஆராதிப்பே, என்னை காப்பவரே உம்மை ஆராதிப்பே. கைகூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. மீண்டுமாய் விசுவாசத்தோடு எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். கைகூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது முழு உள்ளத்தோடு நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். ஆமென். முழு மனதோடு அவரை துதிக்கணும். ஆமென். முழு பலத்தோடு அவரை துதிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் சுவைத்து பார்க்கிற ஒரு உன்னத அனுபவத்தை இன்று நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆமென். ஆமென். பயபக்தியோடு 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். கண்களை திறந்து நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குங்கள். உள்ளத்திலே நாம் எந்தெந்த தேவைகளை எல்லாம் சுமந்து கொண்டு வந்திருக்கிறோமோ அந்த சுமைகளை எல்லாம் அறிந்த ஆண்டவர், நம்மை பற்றி எல்லாவற்றிலும் தெரிந்த ஆண்டவர், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஆண்டவர். நம்முடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும், நம்முடைய இயலாமைகள் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் தோல்வி அடைந்தோமோ, துவண்டு போனோமோ, இதை எல்லாத்தையும் அறிந்திருக்கிற ஆண்டவரிடத்திலே நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசு ஆண்டவரே, திவ்ய நற்கருணை நாதரே, என்னை முழுவதும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, என்னை என் குடும்பத்தையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, என் தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, என் இரட்சகரே, வானதூதர்களோடும் புனிதர்களோடும் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, என் தெய்வமே, நீர் எனக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, என் தெய்வமே, என் குடும்பத்திலே
நீர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளையும் உபகாரங்களையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலை செயல்களையும் நினைத்து பார்க்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. கைகளை தட்டி பாடுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். துதி ஆராதனை ஆராதனை. நல்ல உள்ளம் திறந்து ஆராதனை ஆராதனை. மன மகிழ்ச்சியோடு ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவே ஆராதனை. பிதாவே ஆராதனை. அப்பா பிதாவே ஆராதனை. அன்புள்ள பிதாவே ஆராதனை. நித்திய பிதாவே ஆராதனை. சத்திய பிதாவே ஆராதனை. நித்திய பிதாவே ஆராதனை. சத்திய பிதாவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. கையில் பாடுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ நல்ல கரங்கள் தட்டி பாடுவோம். ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமையில் எங்கள் தேவனாய் ஆண்டவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை அப்பா. காண்பவரே, காப்பவரே, உமக்கே ஆராதனை. காண்பவரே உமக்கு ஆராதனை. காப்பவரே உமக்கு ஆராதனை. காண்பவரே உமக்கு ஆராதனை. காப்பவரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மெஸ்ஸியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மெஸ்ஸியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மெஸ்ஸியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மெஸ்ஸியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை.
திறந்து ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை மரியாளின் மைந்தனே ஆராதனை மகத்துவ தெய்வமே ஆராதனை மரியாளின் மைந்தனே ஆராதனை மகத்துவ தேவனே ஆராதனை நற்கருணை நாதரே ஆராதனை நலம் தரும் தெய்வமே ஆராதனை நற்கருணை நாதரே ஆராதனை நலம் தரும் தெய்வமே ஆராதனை 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 நல்ல கைகள் தட்டி பாடுவோம் ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா 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 நல்ல கைகள் தட்டி இயேசுவே தெய்வமே ஆராதனைக்குரிய தெய்வமே என் தேவனாகிய ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அல்லேலூயா 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 அசையா இசையா இயேசையா இயேசையா ஆமென் இயேசையா 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 Jesus. இயேசையா இயேசையா இயேசையா. இயேசையா 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 இயேசுவே இயேசுவே ஹalleluya ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை பயபக்தியோடு ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து கொள்வோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனாய ஆண்டவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை ஆற்றி தேற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். சங்கீதத்திலே திருப்பாடல் 31 அதிகாரத்திலே 24வது வசனம் சொல்கிறது, ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். ஆமென். இந்த நாள், இந்த நேரம் ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்முடைய மனதில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். பாருங்கள், ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். ஆமென். முதலாவது இந்த நாளிலே, இந்த ஆராதனையிலே எனக்கு பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 1 அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே அன்னாள் என்ற பெண்ணை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். இந்த அன்னாளுடைய மனநிலைமை எப்படி இருந்தது? ஒரு துக்கம் நிறைந்த மனநிலைமை, வேதனை நிறைந்த ஒரு மனநிலைமை. பைபிள் சொல்கிறது, அன்னாள் உள்ளத்திலே பேசிக்கொண்டிருந்தார். 1 சாமுவேல் 1:13 சொல்லுகிறது, அன்னா தமது உள்ளத்தினுள் பேசிக்கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன. காரணம் என்ன?
வாழ்க்கையில் இருந்த வேதனைகள், அவளுடைய வாழ்க்கையில் அவள் கேட்ட அவமானங்கள், நிந்தைகள், பரிகாசங்கள், அவள் வாழ்க்கையில் நன்மைகளை காண வேண்டும் என்று அவள் எதிர்பார்த்திருந்தாள். ஆனால் அவள் எதிர்பார்த்த அந்த நன்மைகள் காலதாமதம் ஆனது. பிரியமானவர்களே, காலதாமதமான அந்த நிலையிலே அன்னாள் ஒவ்வொரு நாளும் முகம் வாடிப்போன ஒரு பெண்ணாக இருந்தாள். இன்று நீங்கள் முகம் வாடிய நிலையில் வந்திருக்கலாம். முகம் வாடி போய் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே என் நிலையை பாரும், என் வேதனைகளை பாரும், என் பிரச்சனைகளை பாரும், நான் அனுபவிக்கக்கூடிய எல்லா துயரம் மிகுந்த சூழ்நிலைகளையும் கண்ணோக்கி பாரும் என்று நீங்கள் ஒப்புக் கொடுக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். என் உள்ளத்தில் நான் ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பி என்னுடைய உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் ஆண்டவரிடத்திலே திறந்து கொட்டுகிறேன் என்று சங்கீதம் 62:8 சொல்லுகிறது. மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். கை தட்டுங்க பாப்போம். மக்களே, எக்காலத்திலும் ஆண்டவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். கை தட்டுங்க. உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். உள்ளத்திலே சோகங்களா, வேதனைகளா, பிரச்சனைகளா, போராட்டங்களா, அவமானங்களா, எதுவுமே நடக்காது போல இருக்குதா? எந்த காரியங்களாக இருந்தாலும் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் திறந்து கொட்டுங்கள். அன்னா தன் உள்ளத்தை ஆண்டவருக்கு திறந்து காண்பித்தார். ஆண்டவரே, நான் மனவேதனையோடு வந்திருக்கிறேன், உள்ளம் உடைந்து வந்திருக்கிறேன். 2 கைகளையும் விரித்துக் கொள்ளுங்கள். மடியிலே வைத்து விரித்துக் கொள்ளுங்கள். நல்ல நேரம் உட்காருங்க. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும் என்று சகோதரோடு இணைந்து இந்த பல்லவியை பாடும் பொழுது உன் இருதயத்தில் இருக்கிற சோகங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், ஒருவரும் இல்லை என்ற உன் தனிமையின் சோகங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்பாயா? இயேசு பார்ப்பா. என் இதயம் யாருக்கு தெரியும்? மகளே, என் வேதனை யாருக்கு புரியும்? மகனே, என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்க கைகளை தட்டிலாம் பாட வேண்டாம். இயேசு மட்டும் பார்ப்பா. உன் வேதனை நிறைந்த வாழ்க்கையை, சோகங்கள் நிறைந்த வாழ்க்கையை, கண்ணீரும் வேதனையுமாயிருக்கிற உன் வாழ்க்கையை இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுப்பாயா? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? என் இதயம் யாருக்கு தெரியும்? என்
வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? நெஞ்சின் நோவுகள் ஆண்டவரே, உள்ளத்திலே நான் காயப்பட்டு வந்திருக்கிறேன். தனிமை உணர்வுகளோடு வந்திருக்கிறேன். உறவுகள் நேசிப்பார் இல்லாத ஒரு நிலையில் வந்திருக்கிறேன். ஏசு ஆண்டவரே, யாராவது என்னை நேசிப்பார்களா? யாராவது என்னை அன்பு செய்வார்களா? யாராவது என்னை விசாரிப்பார்களா? யாராவது என் மீது கருணை காட்டுவார்களா என்று கலங்கி தவித்து வந்திருக்கிறேன். காயப்பட்ட என் இதயத்தை, ஏங்குகிற என் இருதயத்தை ஆண்டவரே நீர் குணப்படுத்தும் ஐயா, குணப்படுத்தும் இயேசுவே. நெஞ்சின் நோவுகள் அவை மிஞ்சும் பாரங்கள். நெஞ்சில் நோவுகள் அவை மிஞ்சும் பாரங்கள். தஞ்சம் இன்றியே நெஞ்சம் ஏங்குதே. தஞ்சம் இன்றியே நெஞ்சம் ஏங்குதே. நெஞ்சம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? ஒரு நிமிடம் முழங்கால் படியிடுங்கள். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை கவனிக்கிற கடவுள். அன்னாளின் இருதயத்தை கவனித்த ஆண்டவர் அன்னாளை ஏலி என்ற மனிதன் கவனித்தார். அவர் கவனித்த பொழுது எப்படி கவனித்தார் தெரியுமா? இவள் ஒரு குடிகாரியா இருப்பாளோ? இவள் ஆலயத்திலே வந்து கூட இவ்வளவு அசட்டையா இருக்கிறாளே என்று அவர் கவனித்தார். பிரியமானவர்களே, நீ புலம்புவது ஒருவேளை உன் கணவருக்கு அற்பமாய் இருக்கலாம். நீ புலம்புவது உன் மனைவிக்கு அற்பமாய் இருக்கலாம். ஒருவேளை நீ புலம்போது உன் பிள்ளைகளுக்கோ பெற்றோருக்கோ வாடிக்கையாக வேடிக்கையாக தெரியலாம். ஆனால் இந்த புலம்பலையும் கண்ணீரையும் வேதனை நிறைந்த இருதயத்தையும் எந்த உலகத்திலே எந்த ஆதரவும் இல்லாமல் வாடுகிற உன்னை கவனிக்கிற கடவுளை நோக்கி சிறகு ஒடிந்த ஒரு பறவையைப் போல, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் நிற்கிறேன், என் மீது தயவாய் மனம் இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஒப்பு கொடுப்போம். சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குமோ? சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குமோ? வீசும் புயலிலே படகும் தப்புமோ? வீசும் புயலிலே படகும் தப்புமோ? படகும் தப்புமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? என் இதயம்
இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை என் சோர்வுகள் இயேசுவை தேற்றுவார், இயேசுவை தேற்றுவார். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, தனிமையில் வாடக்கூடிய என்னை உற்று கவனிப்பவரே, என்னை உற்று கவனிப்பவரே, என் மனக்காயங்களை அறிந்தவரே, மனக்காயங்களை அறிந்தவரே, என் மீது இரக்கமாயிரும், என் மீது இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, இயேசு ஆண்டவரே, ஆண்டவரே, என் உறவுகளால், என் உடன் பிறந்தவர்களால், என் பெற்றோரால், என் சகோதர சகோதரிகளால், கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்பட்ட குழப்பங்களால், நான் பணி செய்கிற இடங்களிலே எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள், மனக்காயங்கள் எல்லாவற்றையும் நான் சுமந்து சுமந்து எனக்குள் உருவாக்கி கொண்ட தாழ்வு மனப்பான்மைகளையும் தனிமை உணர்வுகளையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவே, நற்கருணை நாதரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவரே, என் உள்ளத்தில் உள்ள மன போராட்டங்களை, மன காயங்களை குணப்படுத்தும் இயேசுவே, யாரும் அறியாத என் இருதயத்தை உற்று கவனிப்பவரே, என் உள்ளத்திலே வாரும், என்னை குணப்படுத்த வாரும், என்னை ஆசீர்வதிக்க வாரும். உமது அன்பினால் நிரப்பியறலோ, உமது ஸ்நேக அக்கினியினால் என்னை நிரப்பியறலோ. ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம், நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் உள்ளமே இளைப்பாறிடு, என் உள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்வார். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமென். என் உள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்வார். என் உள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்வார். என் உள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்வார். என் உள்ளமே கைகள் தட்டி பாடுவோம். இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்வார். எளிய உள்ளத்தை பாதுகாத்தார், தாழ்ந்த நெஞ்சத்தை மீட்டு கொண்டார். எளிய உள்ளத்தை பாதுகாத்தார், தாழ்ந்த நெஞ்சத்தை மீட்டு கொண்டார். என் உள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என் உள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவில் இருந்து விடுவித்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவில் இருந்து விடுவித்தார். என் உள்ளமே இளைப்பாறிடு, சப்பா உனக்கு நன்மை எல்லாரும் சொல்லுங்கப்பா. செய்வார். என் உள்ளமே குரலை உயர்த்தி, ஏசப்பா உனக்கு நன்மை சத்தத்தை செய்தார். உயர்த்தி என் விசுவாச உள்ளமே அறிக்கையோடு. இளைப்பாறிடு, ஆமென். ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என் உள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். மன்றாடும் போது செவிசாய்த்தார், மறவாமல் உறவாடி மகிழச் செய்தார். மன்றாடும் போது செவி சாய்த்தார், மனமாறும் உறவாடி மகிழச் செய்தார்.
என் உள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். Praise the Lord. Praise the Lord. அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தை, மனதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஆமென். பாருங்கள், உள்ளத்திலே மனதிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த உலகத்துல பதில் கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது பாருங்கள், உள்ளத்திலே நம்முடைய மனதில் இருக்கிற சோகங்களை எல்லாம் ஆண்டவர் குணப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்கள், இந்த நாளுடைய தியானத்திலே நாம் தியானித்தோம், உங்களுடைய மனசாட்சி, உங்களுடைய மனச்சான்று உங்களை குற்றமற்றவர்களாக, நீங்கள் குற்றவாளிகள் இல்லை என தீர்ப்பளிக்காதிருந்தால் கடவுள் திருமுன் நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் தாவீது 51ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலே சொல்லும் பொழுது, அவர் தேவனுக்கு முன்பாக இரக்கத்திற்காக கதறுகிறார். ஆண்டவரே, நீர் என் மீது இரக்கம் வையும், உமது பேர் அன்புக்கேற்ப என் மேல இரக்கம் வையும்னு சொன்னார். ஆனால் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் குற்றங்களை நான் உணர்கிறேன், எப்போதும் என் பாவம் என் மனக்கண் முன் நிற்கின்றது. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மையே சோதித்து அறிவோம் என்றால், நாம சோதித்து அறிவோம் என்றால், ஆண்டவருக்கு முன்னால நமக்கு ஒரு பெரிய பாக்கியமான ஆசீர்வாதம் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் தங்களை உணர்வதே இல்லை. பாருங்கள், யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு பாவியான ஒரு பெண்ணை கையும் களவுமாய் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். எல்லாரும் சொன்னாங்க, மோசேயோட சட்டம் சொல்லுகிறது இவளை கல்லெறிந்து கொள்ளணும், நீங்க என்ன சொல்றீங்க? ஆனால் இயேசு அவர்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், உங்களில் பாவம் செய்யாதவன் அவள் மீது முதல் கல்லை எறியட்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பெரியவர் முதல் சிறியவர் வரை எல்லாரும் அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. Praise the Lord. Praise the Lord. என்னங்க காரணம்? என்ன காரணம்? அவருடைய இருதயத்தில் சப்தம் ஒலித்தது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. ஹல்லேலூயா. சமீபத்திலே ஒரு கணவன் மனைவி தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்களை அழைத்து கொண்டு வந்த பொழுது மகளுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும், அறிவுரை கூற வேண்டும். அந்த அறிவுரையை கூற வேண்டும் என்று சொன்ன பொழுது நாங்கள் அவளோடு பேசி கொண்டிருந்த பொழுது அவங்க சொன்னோம், நீங்களே உங்கள் பிள்ளைங்கிட்ட இதை சொல்லலாம்ல. அவங்க சொன்னாங்க, நாங்கள் என் பிள்ளைக்கு அறிவுரை சொல்லுகிற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. ஏன்னா நாங்களே எங்கள் அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு ஓடி போய் தான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம். எங்கள் பிள்ளை இப்போ அதே லெவலுக்கு போயிட்டா. அவளை பார்க்கும்போதெல்லாம் நாங்கள் 2 பேர் செஞ்சதும், எங்கள் அப்பா அம்மா ரோட்டில் நின்று மண்ணள்ளி வீசினதும் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. எங்கள் இருதயத்தில் 2 பேருக்கும் ஒரே வேதனை. ஏன்? நாம் செஞ்சதுக்கு இது கரெக்டாக நடக்குதுன்னு ஒருத்தர் முகத்தை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் இருதயம் எங்களை குத்துதுன்னு சொல்லி அவர்கள் அழுதார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை இங்க இருக்கிற சகோதரனே சகோதரியே, உன்னுடைய இருதயம் உன்னை துன்புறுத்தி கொண்டே இருக்கலாம். உன் உள்ளம், உன்னுடைய வாழ்க்கையில நீ எங்கே தவறினாயோ அதை அப்படியே உன் முன்னால படம் போட்டு காமிச்சு உனக்கு ஒரு குற்றப்பழி உணர்வை உருவாக்கி உன் மனசு ஒன்று காயப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். தாவீதும் அழுகிறார், ஆண்டவரே, என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கிறது. சகோதரியே, ஒரு மனிதனுடைய பாவங்கள், தவறுகள், மீறுதல்கள், ஏமாற்றுதல்கள் இவையெல்லாம் அப்படியே மறந்து போவதல்ல. அது எங்கேயாவது மறந்து போயிடும் அப்படின்னு யாராலுமே சொல்லவே முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அது நமக்கு முன்பாக இருக்கும்.
நம்ம இருதயத்தில் அது வேதனைகளை, காயங்களை அது உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆனால் இதோ தாவீது திருப்பாடல் 51 எழுதும் பொழுது, குற்றமுணர்ந்த உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஒவ்வொரு மனிதனும் எப்பொழுது தன்னுடைய தவறுகளை, தன்னுடைய குற்றத்தை உணர்கிறானோ அப்பொழுது தேவன் அவன் மீது பரிவு காட்டுகிறான். அந்த இரக்கம் இப்பொழுது உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு நிமிடம் முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள், 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். என்னால இதை மறக்கவே முடியல, என்னால இதை மறக்கவே முடியல. அன்னைக்கு நடந்த சம்பவங்கள், அன்னைக்கு நடந்த காரியங்கள், உன்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை வயது கடந்து போயிருக்கலாம், உத்தியோகம் முடிந்து ரிட்டையர்ட் ஆயிருக்கலாம். வாலிப மகனே, வாலிப மகளே, தம்பியே, தங்கச்சியே, இங்க இருக்கிற நீங்க யார், எந்த காரியத்தை மனதிலே நீங்கள் தூக்கி சுமந்து கொண்டு, ஐயோ நான் செய்த இந்த தவறு, நான் செய்த பாவம் எப்போதும் என் கண்முன் நிற்கிறதப்பா, என் உள்ளத்துல நிம்மதி இழந்துட்டேன், தூக்கத்தை இழந்துட்டேன். சங்கீதம் 38 தாவீது எழுதுவார், உள்ள கொதிப்பினால் நான் கதறுகிறேன், என் மதிகேடுதான் இதற்கெல்லாம் காரணம். ஒருவேளை மாமியார், மாமனார், அப்பா அம்மா, உறவுகள், கணவன் மனைவி, நீ யாருக்கு துரோகம் பண்ணியோ, யார வஞ்சித்தியோ, யாருடைய வாழ்க்கைக்கு, யாருடைய கண்ணீருக்கு காரணமா இருந்தியோ, அது அன்னைக்கு தெரியல, ஆனா நாள்தோறும் அதை உன்னை தொடர்ந்து வருகிறதா? இயேசுவே என்னை கண்ணோக்கி பார், என் மீது மனமிறங்கும் என்று சொல்லி இந்த பாடல் வரிகளோடு உன்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லா குற்ற மனசாட்சியின் சப்தங்களையும், உன்னுடைய மனதில் இருக்கிற குரோதமான வாழ்க்கையின் சம்பவங்களையும் இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுப்பாயா? ஆண்டவர் உன்னை ஆறுதல் படுத்த வருகிறார். என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. 2 கைகளை விரித்துக் கொள்பா. எல்லாரும் கண்ணை திறந்து ஏசப்பாவை மட்டும் பார், சுத்தி முத்தி பார்க்காதையா. நீ வழி தவறி போன அந்த வாழ்க்கை ஏசுட்ட கொடு. ஐயோ அன்னைக்கு நான் இதை செய்தனேன்னு சொல்லி இன்னைக்கு வர உன்னையே காயப்படுத்தி வாழ்றியா? குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற நண்பனே, உன் காயத்தை குணப்படுத்த இயேசு காத்திருக்கிறார். ஆமென். வழி தவறிய என் மகனே, மகளே, உன்னை நல்வாழ்வுக்கு அழைத்து செல்ல இயேசு இருக்கிறார். என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. ஆண்டவரே, நான் செய்த தவறுகள், நான் செய்த பாவங்கள், பாவத்தை செய்ய தூண்டிய நபர்கள், தவறான பாதையில் போவதற்கு நான் பயன்படுத்தி கொண்ட மனிதர்கள், என்னை தவறாக பயன்படுத்திய மனிதர்கள், இயேசுவே அந்த காலத்தில் எனக்கு இருந்த இளமை துடிப்பு, அந்த காலத்தில் எனக்கு இருந்த தைரியம், அந்த காலத்தில் இருந்த உடலின் அழகு, அந்த காலத்தில் இருந்த பலவிதமான நட்பு, அந்த காலத்தில் இருந்த அறிவின் திறமைகள், இவையெல்லாம் எனக்குள் இருந்து செயல்பட்ட விதம். ஆனால் இன்று தள்ளாடி நிற்கிறேன்,
தடுமாறி நிற்கிறேன். இயேசுவே எனக்கு முன்பாக இருந்து என்னை துன்புறுத்தும் அந்த கால நிகழ்வுகள் என் நிம்மதியை எல்லாம் கெடுத்து விட்டதையா. என்னை புலம்ப வைக்கிறது ஆண்டவரே. என் வாழ்வில் நடக்கும் சம்பவங்களுக்கு நான் தான் காரணம் என்று சொல்லி என்னை நடைபெறவாய் மாற்றிவிட்டதையா. காணாமல் போன ஆடு நான் அன்போடு தேடினீரே. காணாமல் போன ஆடு நான் அன்போடு தேடினீரே. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. ரெண்டு கைகளை உயர்த்துவோம். ரெண்டு கைகளை எல்லாரும் உயர்த்துவோம். காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து என் இதயத்தின் காயங்களை ஆற்றும் ஆண்டவரே. என் கடந்த காண்ட நிகழ்வுகளிலிருந்து, எதிர்மறையான சிந்தனைகளிலிருந்து, தடுமாறி வீழ்ந்த பாவ வாழ்க்கையினுடைய நிலைகளிலிருந்து என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே. என் இதயத்தின் காயங்களை ஆற்றும். இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. பயபக்தியோடு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, கடந்த காலத்திலே நான் செய்த செயல்களால் எந்த விதத்திலெல்லாம் என் உள்ளம் பாதிக்கப்பட்டு குற்ற மனசாட்சியோடு என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேனோ அந்த சூழ்நிலைகளில் வாரும் இயேசுவே. என் மனதில் உள்ள, என் சிந்தனையில் உள்ள, என் உணர்வில் உள்ள கடந்த கால பாவ பழி உணர்வுகளிலிருந்து என்னை விடுவித்து என்னை என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். எல்லோரும் எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, மூன்றாவது, நம்முடைய உள்ளத்தின் விருப்பங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம், திருப்பாடல் 37:4. இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிப்போம் என்றால், உன்னுடைய மனம் விரும்புவதை ஆண்டவர் உனக்கு தந்தருள்வாராக, உன் திட்டங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. ஆமென். அன்னாளுடைய மனதில் இருந்த விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற விருப்பங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். காயப்பட்டு வந்தாயா? உள்ளத்திலே பலவிதமான கடந்த கால நிகழ்வுகளை தூக்கி சுமந்து வருத்தமுற்ற முகத்தோடு வந்திருக்கிறாயா? இன்று ஆண்டவர் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு மறுமொழி தருவார். அவர் எல்லா அச்சத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். ரெண்டு கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இன்று நான் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறேன். எனக்கு நீர் பதில் தர வேண்டும். என் ஜெபத்துக்கு பதில் தர வேண்டும். என் கண்ணீரை துடைக்கணும். என் வேதனையிலிருந்து விடுவிக்கணும். எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க.
தகப்பனே எனக்கு அற்புதம் செய்யுங்க. ஏசப்பா உங்க நாமத்தில அற்புதம். ஏசப்பா உங்க நாமத்தில பேய்கள் ஓடுது, நோய்கள் நீங்குது, எல்லா தீமை எங்க வாழ்க்கையை விட்டு வெளியேறுகிறது. நம்புறீங்களா? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கைகளை தட்டி வாயை திறந்து ஆமென். எல்லாரும் ஏசப்பா உங்க நாமத்தில ஓஹோ நல்ல சந்தோஷமா பாடுவோம். ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, பேய்கள் ஓடுது, ஆமென். நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ரெண்டு கைகளை உயர்த்துவோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகளும் மாறும்படி ஜெபிப்போம். சாத்தானின் தொல்லைகள், மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள் இயேசுவின் நாமத்தில இப்பொழுது எல்லா தீமைகளும் வெளியேறும்படி ஜெபிப்போம். எல்லார் கைகளை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எல்லா மந்திரவாத கட்டுகள், பில்லி சூனிய ஆவிகள், மந்திரவாதங்கள், பில்லி சூனிய கட்டுகள், எல்லா விதமான தீமைகளும் இயேசுவின் நாமத்திலே வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்திலே மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ரெண்டு கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இதோ கடனோடு வந்திருக்கிறேன், கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன், தொழில் இல்லாம வந்திருக்கிறேன், வருமானம் இல்லாம வந்திருக்கிறேன், திருமண தடைகள், வேலை வாய்ப்பு இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல. ஆண்டவரே எந்த இடத்துல எல்லாம் எங்க வாழ்க்கையில வறுமையும் துன்பமும் துயரங்கள் இருக்கிறதோ அந்த சூழ்நிலையில வாங்க இயேசுவே, இயேசுவின் நாமத்திலே நல்ல கைகளை கட்டி. சாத்தானி சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவார். சாத்தானி சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் எனக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது.
உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஹalleluya 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 ஹalleluya. முழங்கால் படியிடுவோம். 2 கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்கள். என் உள்ளமே, என் நெஞ்சமே, நீ எதிர்பார்க்கும் நன்மை ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. ஆமென். சங்கீதம் 42:11. என் நெஞ்சம் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேட்கணும், ஆண்டவரே இன்னைக்கு என் உள்ளத்துல நான் வந்திருக்கிற ஒரு தேவை, வேண்டுதல், இது எல்லாத்தையும் விட நீர் பெரியவரப்பா. ஆமென். என் பிரச்சனைகளை விட நீர் பெரியவர். ஆமென். எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதுல நீர் பெரியவர். ஆமென். இப்பொழுது எனக்கு அற்புதத்தை, அதிசயத்தை, ஆண்டவரே நான் விரும்புவதும் நினைப்பதை விட மேலான காரியத்தை நீர் எனக்கு செய்வீர். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். இயேசு உற்று பாருங்கள், இயேசு உற்று பாருங்கள். உங்க மேல ஆண்டுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. அவருடைய அற்புதம் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஜெப கருத்துக்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் யாருக்காக எதற்காக ஜெபிக்கிறீர்களோ, சிறப்பாக நோயாளிகள் இப்பொழுது குணம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சரீரத்திலே உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் எல்லா வியாதிகளையும் இயேசு தொட்டு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உங்களுக்கு சுகம் உண்டாகிறது. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வருகிற பலவீனங்களை உங்களை விட்டு நீங்குகிறது. இப்பொழுது நீங்கள் சுகம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். 2 கைகளை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. தேவாதி தேவனுடைய வல்லமை உங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறது. மெய்யாகவே ஆண்டவர் உங்களை தொடுகிறார், ஆண்டவர் உங்களை தொடுகிறார். சுக பலன் உங்களுக்குள் இறங்குகிறது. ஆண்டவருடைய வல்லமை, வல்லமை, அற்புதம் இறங்கி கொண்டிருக்கிறது. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, என் மனக்காயங்களை எல்லாம், என் மனக்காயங்களை எல்லாம் குணப்படுத்துகிற தெய்வமே, குணப்படுத்துகிற தெய்வமே, உமக்கு நான் நன்றி கூறுகிறேன். உமக்கு நான் நன்றி கூறுகிறேன். என் மனதில் உள்ள, என் மனதில் உள்ள கடந்த கால சஞ்சலங்களிலிருந்து, கடந்த கால சஞ்சலங்களிலிருந்து என்னை விடுவித்ததற்காக என்னை விடுவித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். உமக்கு நான் நன்றி கூறுகிறேன். என் இயேசுவே, என் இயேசுவே, என் மன விருப்பங்கள், என் மன விருப்பங்கள், வேண்டுதல்கள், வேண்டுதல்கள், தேவைகள், தேவைகள் எல்லாவற்றையும் உம்மிடம் நான் சமர்ப்பித்து விட்டேன். உம்மிடம் நான் சமர்ப்பித்து விட்டேன். என் ஜெப கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. என் உச்சம் தலை முதல் என் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள உள்ளங்கால் வரையில் உள்ள எல்லா வியாதிகளையும், எல்லா வியாதிகளையும், எல்லா பலவீனங்களையும், எல்லா பலவீனங்களையும், நோய் நோக்காடுகளையும் நோய் நோக்காடுகளையும் அகற்றி விட்டீர். அகற்றி விட்டீர். சுகம் தருகிறீர். சுகம் தருகிறீர். என் மனதிற்கு அமைதி, என் மனதிற்கு அமைதி, சந்தோஷம், சந்தோஷம், நிம்மதியை நிம்மதியை நான் உம்மிடமிருந்து நான் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்கிறேன். பெற்றுக்கொள்கிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே, என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும். என் குடும்பத்தை ஆசீர்வதியும். 2 கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya 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 ஹalleluya. மாண்புயருவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும்
நிறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜீவிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி அசைத்து பாடுவோம். நன்றி இயேசுவே. சத்தம் உயர்த்தி பாடுவோம். நன்றி இயேசுவே. கைகளை அசைத்து நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே.